ஐயா, சுவாமியோட ஜீவகாருண்யம் பற்றி, அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்களிடத்துலயும் அவர் வந்து அன்பு காட்டிய விதம், அதை பத்தி. ரொம்ப அழகாக இருக்கும். அவர் பிராணிகள் மேலே காட்டக்கூடிய ஒரு அன்பு, அவர் அதை காட்டக்கூடிய ஒரு மரியாதை, அந்த பிராணிகள் இடத்துல காட்டக்கூடிய மரியாதை. எந்த மிருகத்தையும் அந்த மிருகம் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார், அதுக்கு ஒரு பேர் வைப்பார். அவர் ஒரு பைரவரை வளர்ப்பார், அதுக்கு பேர் வந்து சாய்பாபான்னு வச்சார். அந்த சாய்பாபாவை கூப்பிட்றதே அழகாக இருக்கும். சாய்பாபா வாங்க சாய்பாபா, அவ்வளோ ஒரு மரியாதையாக. அதனுடைய பசி அறிஞ்சு அதுக்கு ஆகாரம் கொடுப்பார், அதனுடைய கவலையை அறிஞ்சு வந்து அவருக்கு வந்து ஒரு ஆறுதலும் கொடுப்பார். ஒரு நாள் கார்பரேஷன்காரங்க வந்து இந்த தெரு நாய்களெல்லாம் பிடிச்சி அடித்து கொண்டு போனாங்க, கொண்டு போய் கொன்று புதைச்சாங்க. அப்போ சாய்பாபா மட்டும் எப்படியோ தப்பிச்சு போயிடும். எங்கேயோ போயிட்டு சாமி தேடிட்டே இருப்பார், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 4 நாள் கழித்து அதாக தேடி வரும், புன்னமரத்தடிக்கு தேடி வந்துட்டு சாமி முன்னால் நின்று ஓடுங்க கத்துது, அழுகுது. அது சாமி அதை உன்னிப்பாக கேட்டுட்டு, ஓ அப்படி பண்ணாங்க சாய்பாபா, ஓ உங்களை கொல்ல பார்த்தாங்க சாய்பாபா, உங்களை அடித்தாங்களா சாய்பாபா, இனிமே பயம் வேண்டாம் சாய்பாபா, இனிமே அப்பா பார்த்துக்குவார், நமக்கு இன்னைக்கு கவலை வேண்டாம் சாய்பாபா, கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமாள் சாமியை கூப்பிட்டு, சாய்பாபா நல்லா குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சோப் போட்டு குளிப்பாட்டுங்கன்னு சொல்லி. சாய்பாபாவுக்கு எப்பயும் தண்ணி கண்டா பயம். அன்றைக்கி சாமி சொல்கிறாரு, போய் குளிச்சுட்டு வரலாம். நான் சாய்பாபா உடம்பு பூரா ஒரே சாக்கடை, அதனால் போய் குளிச்சுட்டு வரலாம் சாய்பாபான்னு சொன்னோன்னே பெருமாள் சாமி பின்னாலேயே அது போச்சு. அங்கே பம்ப் செட் இருந்தது, பம்ப் செட்டில் வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டார், நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டி விட்டு மறுபடியும் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து, சாய்பாபா பசிக்குதா சாய்பாபா அப்படின்னு கேட்டவுடனே அது ஆமான்னு சொல்கிற மாதிரி ஒரு சத்தம் கொடுத்துச்சு. ஓ சாய்பாபாவுக்கு பசிக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு பொட்டத்தை அவுத்தார். அங்கே அவுத்தோடனே அதில் இட்லி இருந்தது. பெருமாளை கூப்பிட்டாரு, இந்த இட்லியை நல்லா பிசைஞ்சி போட்டு அதில் சாம்பாரையும் சட்னியும் ஊற்றி அதையும் எடுத்து வைங்க அப்படின்னு உடனே எடுத்து வச்சார். சாய்பாபா அதை அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் சாய்பாபா சாமி காலடியிலேயே படுத்து தூங்குச்சு. அது எத்தனை நாளாக சிரமப்பட்டுச்சு, 4 நாளாக சிரமப்பட்டதுக்கு அப்போ தான் அதுக்கு ஒரு அமைதி கிடச்சிது. சாமி உடனே ஒருத்தர் அனுப்பிச்சு அங்கே வந்து கார்பரேஷனில் வந்து ஒரு லைசன்ஸ் ஒன்று வாங்கி அதுக்கு இடத்துல அன்றைக்கே மாட்டினார். இது இல்லாமல் இன்னும் நிறைய அதனுடைய கடைசி காலத்துலலாம் சாமி அப்படி ஒரு சிகிச்சை பண்ணார். அது நோய்வாய்ப்பட்டு இறக்கும்போது, அது வந்து வயிற்றுப்போக்கினால் அவஸ்தப்படும் போது சாமியே க்ளீன் பண்ணுவார். அது மேலே அப்படி ஒரு பாசம் பொழிஞ்சார். அதுக்கு வெட்டரி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்து கடைசியில் அது இறந்ததுக்கப்புறம் அதை வந்து இடுகாட்டு ஈசானி மடம் சுடுகாட்டில் வந்து அதை வந்து முழு மரியாதையோடு புதைக்க சொல்லிட்டு வந்தார். இது மட்டும் இல்லை, எந்த ஒரு பிராணியை பார்த்தாலும் வாங்க, அவர் அந்த மாடுகளை பார்த்தா கூட அவர்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஏதாவது ஒரு குரங்கோ இல்லாட்டா ஏதாவது பிராணியோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா, ஒரு அணிலோ எல்லாம் வந்ததுன்னா அது சொல்லுவார், அவர் இந்த ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பசிக்குது, அவருக்கு கொடுக்கலாம் அப்படிம்பார். ஸோ எந்த பிராணிகளையும் எந்த ஜீவராசிகளையும் அவர் ஒரு நாளும் மரியாதை குறைவாக பேசுறது கிடையாது. இதை கற்றுக்கிட்டு ஒரு தம்பதியர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சொந்த மனைவியையும் மகனையும் நீங்கள் வாங்கன்னு தான் பேசுவார். அவர் மகனையும் நீங்கள் வாங்கன்னு தான் பேசுவார். அவருக்கு வயசு இப்போ 60 வயசுக்கு மேலே ஆச்சு, 65 வயசு 66 வயசு ஆச்சு. அவங்க மனைவிக்கு கிட்டத்தட்ட 55 வயசு இருக்கும், மகனுக்கு வயசு 35 வயசு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வாங்க நீங்கள் போங்க. அவருடைய பேத்தி இருக்காங்க, 2 பேத்தி, அந்த பேத்தியையும் வாங்க போங்க இப்படித்தான் பேசுவார். தவிர்த்து மரியாதை குறைவாக யாரையுமே பேச மாட்டார். அதே பாணியில் மிருகங்கள் கூட அதே பாணியில் தான் பேசுவார். அவர் வந்தாரா போனாரான்னு. இந்த மாதிரி சாமி சொல்லி கொடுத்ததை கற்றுக்கிட்டு இருக்கிற டிவோட்டிஸ் இன்றைக்கி இருக்காங்க. சுவாமி வந்து ஜீவகாருண்யங்கிறத வந்து நான் ஜீவகாருண்யமாக இருக்கேன்னு காட்டினதே இல்லை, ஆனால் ஜீவகாருண்யத்தோடு வாழ்ந்தார். எல்லா பிராணிகள்கிட்டையும் அன்பு செலுத்தினார். எந்த பிராணிகளுமே அவரை துன்புறுத்தலை. அவர் மலையில் இருக்கும்போது சஞ்சாரம் பண்ணும்போது எத்தனையோ குரங்குகள் வானரங்கள் அவர் கையில் வந்து உணவு வாங்கிட்டு போவோம். அவரை ஒரு தொந்தரவும் பண்ணது கிடையாது. ஸோ எல்லா ஜீவராசிகளையும் அவர் ஒரு நாள் நானும் அவரை சாப்பிட உட்கார்ந்துருந்தோம்.
யாரோ ஒரு அம்மா வந்து தயிர் சாதம் கொண்டு வந்தாங்க. அந்த இலையை போட்டு 2 இலையிலையும் வச்சாங்க. கட்டெருமை நிறையா உண்டு சுவாமியுடைய இடத்துல, சன்னிதி வீட்டில். அந்த எறும்பு வந்து இதில் வந்து இலையில ஏறிச்சு. அந்த எறும்பை தட்டி விடாமல் அதுக்கு பக்கத்தில் தட்டினார் சுவாமி. தட்டினா அந்த அதிர்வை கேட்டு அது அப்படி விலகி போயிடுச்சு. ஏன் இலையிலையும் ஏற பார்த்துச்சு, ஏன் இலையிலையும் தட்டினார். அது விலகி போனதுக்கப்புறம் இப்போ சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு டிவோட்டி அழைச்சிட்டு ஒரு டிவோட்டி வீட்டுக்கு போயிருந்தார். அந்த டிவோட்டி கையில் ஃபேனை கொடுத்துட்டு அவர் வந்து சாமி வந்து பின்பக்கம் போயிருந்தார், ரெஸ்ட்ரூம் போயிருந்தார். அங்கே ஒரே கொசுக்கள் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ஸோ அந்த யார் கையில் விசிறி கொடுத்துருந்தாரோ அந்த விசிறியை வச்சு அந்த டிவோட்டி வந்து படன்னு கொசுக்களை அடித்து தீர்த்துட்டாங்க. அத்தனை கொசுக்களும் சேர்த்து கீழே விழுது. அவ்வளோ அடர்த்தியான கொசுக்கள் இருந்தது அங்கே. ஸோ எல்லாமே கீழே விழுந்தது. சாமி பின்னாலேருந்து வந்தார். வந்து பார்த்துட்டு கொசுக்களை பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய நீ தான் கொன்னியா, நீ கொன்னுட்டியா இவ்வளோ பெரியும் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பார்த்தோன்னே, இல்லை சாமி, நான் விசிறின சாமி, அது பட்டு அதான் இறந்துச்சு சாமின்னு சொன்னாங்க. ஆனால் சாமி ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு ஜீவன் கூட தன் கையாலேயோ தன்னுடைய சாதனங்களாலேயோ அதுக்கு எந்த விதமான ஒரு இது சம்பவிக்கக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். சாமி ஜீவகாருண்யத்தை பற்றி ஒரு பிலாசபி பேசினதில்லை, ஒரு டீச்சிங்காக சொன்னதில்லை. ஆனால் வாழ்ந்து காட்டினார். அவளை விட ஒரு உன்னதமான ஜீவகாருண்யம் மிக்கவரை வந்து நீங்கள் உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. மனுஷங்களிலிருந்து சாதாரண ஒரு சிற்றெரும்பு வரைக்கும் அவர் காட்டின அந்த கருணை, அந்த அன்பு, ஐயோ வேறு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது தோன்றியிருக்காது. அப்பேற்பட்ட ஜீவகாருண்ய ஒரு அவதாரம் அவர்.